என்ன பண்ணோம்? பழக்கம், பழக்கப்படுத்துதல், பழகுதல், லேர்னிங், கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுல பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு சாயங்காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிற செய்தி என்னவென்றால் வழக்கம். காலையில் பழக்கம், இப்போ என்னது? வழக்கம். வழக்கம், வழக்கமாய் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள். ஜென்ரலாக வழக்கமாக நாம் செய்கிற பொதுவான காரியங்கள் நிறைய இருக்குது, அப்படிதானே? அனுதினமும் நாம் எழும்புகிறோம். யாரும் நம்மளை சொல்லாமலே வழக்கமாக நாம் செய்கிற காரியங்கள் வரிசைப்படுத்துங்கள். வெரி குட். அதிகாலையில் எழும்புதல், காலை கடன்களை முடித்தல், ஜெபம் பண்ணுதல், வேதம் வாசித்தல், இதெல்லாம் ரெகுலராக ரொட்டீனாக செய்வதாக சொல்லுகிறீர்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது கடவுளுக்கும் உங்களுக்கு தான் தெரியும். சரியா? மனோகர் பிரதர், எப்படி இதெல்லாம் செய்கிறீங்களா? சார், கர்த்தர் அறிவார். எனக்கு உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, இதெல்லாம் சாதாரணமான, இதெல்லாம் யாருமே நமக்கு டெய்லி சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். கண்ணா எந்திரி, ஜெசிகா எந்திரி, கெடாப் எந்திரி, ரெடியாக ஸ்கூலுக்கு நேராச்சு அப்படின்னு சில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பிள்ளைகளை நாம் ரெடி பண்ணுவோம், ஆயத்தப்படுத்துவோம். சரிங்களா? சிறு பிள்ளைகள் எல்லாருக்குமே, எல்லார் வீடுகள்லையும் ரேமன் ஜோர்டன்லாம் 2 பேரை கிளப்புறதுக்கு எங்கள் அம்மா இருந்தாங்க. 3 பேர் ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்க. நாங்கள் 4 பேர். சமையல் ஒரு பக்கம், அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை பர்ச்சேசிங், நான் ஷூ மாட்டி அவங்கள ரெடி பண்ணுறது, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கள ரெடி பண்ணி அவங்கள தள்ளி ஆட்டோவில் கொண்டு போய் ஏற்றி, ஆட்டோ கிளம்பி போயிடும். லஞ்சை ரெடி பண்ணி லேட் பண்ணிடுவாங்க. லஞ்சு ரெடி பண்ண, லஞ்சை மட்டும் கொண்டுக்கிட்டு வேகமாக ஓடுவோம். இப்படி எல்லாம் அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இப்போது காலேஜ் வந்துட்டாங்க, இனியும் போய் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நாட்கள் வர 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 பிள்ளைகள் வளர்ந்து வந்தார். அதுபோல தான் கொஞ்ச நாளைக்கு அப்படி. ஆனால் பெரியவர்களுக்கு எதையும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாம் அதில் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்க, தாங்களாகவே எல்லாம் ரெடி பண்ணி, எல்லாம் அவங்களாகவே ரெடி பண்ணி ஆயத்தமாகி அப்படி போயிடுவாங்க. வழக்கமாக ரொட்டீன். அந்த வழக்கம் சற்று டிஸ்டர்ப் ஆகும்போது அது அவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. அப்படி தானே? அந்த வழக்கம் வழக்கப்படுத்தி கொள்ளும்போது அந்த காரியம் நமக்கு பழக்கமாக மாறிவிடும். அப்படிங்களா? சரியான நேரத்தில் வந்து பங்கு பெறுவது, இதையெல்லாம் வழக்கமாய் நாம் செய்யும்போது அது நம்முடைய பழக்கமாக, கைவந்த கலையாக, நெவர் லேட்டாகவே நம்ம போவதற்கான வாய்ப்புகளை இல்லாமல் அப்படி உருவாக்கிவிடும். ஆகவே வழக்கத்தை நாம் தொடர்ந்து செய்யும்போது அது நம்முடைய சொல்கிறாங்க இல்லையா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாம் பழக்கம்னு சொல்லுவோம். இப்போது பிரதர் நிக்சன் இருக்கிறாங்க, த டெக்கரேஷன், அவங்க
வழக்கமாக அதை குயிக்காக செஞ்சிருவாங்க. இப்போ நாம் பண்ணுற ஒரு டெக்கரேஷனுக்கும் இப்போ நிக்சன் அவங்க செய்கிற ஒரு டெக்கரேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம் ரொம்ப நேர்த்தியாக செய்ய முடியாது அவர் செய்கிறது போல். நமக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும், ஆனால் அவர் குயிக்காக செஞ்சிருவார். காரணம் என்ன? வழக்கமாக அவர் என்ன செய்கிறாரு? அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், அதே தொழிலில் இருக்கிறார். வழக்கமாக கொத்தனார் தொழில் செய்கிற, வேலை செய்கிற ஒரு கொத்தனார் ஒரு கட்டடத்தை செங்கலை வச்சு கட்டுறதுக்கும் நீங்களும் நானும் பழக்கமில்லாதவர்கள் அதை கட்டுறதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா அந்த ப்ராக்டிஸ், அந்த அந்த வழக்கம், சரிங்களா? ஸோ வேதத்திலிருந்து இந்த விசேஷமான இந்த வழக்கம், ரொட்டீனாக என்ன செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? முதலாவது, எதை வழக்கமாக தேவ மனிதர்கள் கொண்டிருந்தார்கள்? நான் சொல்கிற இந்த வழக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே அந்த வசனத்தில் இருக்கும். காலையில் எப்படி பழக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த வசனங்களிலே இருந்ததோ அதுபோல் இந்த வழக்கம் அப்படிங்கிறதும் இந்த வார்த்தைகளில் இருக்கும். முதலாவதாக வாசிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 39வது வசனம். லூக்கா 22:39. வழக்கத்தின்படியே அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷர்களும் அவரோடு கூட போனார்கள். ஒலிவ மலைக்கு போய் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணுவதற்கு மலையின் மேல் ஏறினார், ஒலிவ மலையின் மேல் ஏறினார். முதலாவது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வழக்கமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், மற்ற காரியங்களுக்கெல்லாம் முன்பாக காலையில் எழும்பும் போதே கூட காலை கடன்கள், பிரஷ் பண்ணுறது, மற்ற காரியங்களுக்கு முன்பாக அதிகாலையில் எழும்பும் போதே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்படி அதை நமக்கு வழக்கமாக்கி கொண்டால் அது நமக்கு பழக்கமாக மாறும். அதிகாலை ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. அவர் சீஷர்களோடு ஒலிவ மலைக்கு வழக்கமா அவர் ஜெபம் பண்ணுவார். ரொட்டீனா, என்னைக்கோ அல்ல, ஏதோ ஒரு நாள் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் டெய்லி தேவனோடு உறவாடுகிற அதை வழக்கமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி. அது மட்டுமல்ல, சீஷர்களும். அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 13 வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16:13. பாருங்க, வழக்கமாய் போய் ஜெபம் பண்ற இடத்துல அவங்க போய் அங்கே சில தாய்மார்கள் வந்தார்கள். அவங்களோடு ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தோம். சீஷர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் வழக்கமா, ரெகுலரா, உங்களுக்கு எனக்கும் வழக்கமா டைம் ஆஃப் பிரேயர் அப்படின்னு ஒரு நேரம் இருக்க வேண்டும். வழக்கமா சபை மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு தெரியணும். வழக்கமா நம்ம அப்பா, நம்ம கணவர், நம்ம மகன், நம்ம மகள், இந்த நேரம் வழக்கமா அவன் ஜெபம் பண்ற நேரம். வீட்டில் எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நேரம், அப்படிப்பட்ட
ஒரு காரியத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். இந்துக்கள் வீடுகளிலே பூசை அறைன்னு வச்சிருப்பாங்க. இந்த மணிகள்லாம் தொங்கும், ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி. ஆமாம், சாமி ரூம். தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வீடுகளிலே ப்ரேயர் ரூம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இந்த வீடுகளில் ஒருவேளை ப்ரேயர் ரூம்னு போர்டு போடாட்டினாலும் ஜெபத்திற்காக ஒரு இடத்தை, எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் கேட்பார். ஒரு பெட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. எந்திரிச்ச உடனே பெட்டில் உட்காந்து அப்படியே ஜெபம். ஆரம்ப நாட்கள் அப்படி செய்யலாம், அதுவே ரொட்டீனா சமணம் போட்டு பெட்டிலேயே உட்காந்து கொஞ்சம் வசதியாக தலையணைய மடியில் வச்சு அப்படி கொஞ்சம் லேசாக சாதி சொல்லும். அப்புறம் நாற்கால் பாய்ச்சல், கையை கீழே ஊனி, ஆமாம், முழங்கால் படியிடணும்னு படையிடுவோம், கடைசியில் கையை கீழே ஊனி நாற்கால் பாய்ச்சல் அப்படி ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கை காலை பரப்பி தூங்கிடும். அப்படி இல்லை, தெய்வ சமூகத்தில் ஒருவேளை தூக்க கலக்கத்தோடு அப்படி இருக்கும் என்றால் போய் நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நல்லா உட்காந்து, பிள்ளைகள் பாருங்க, எக்ஸாம்ஸ் வர்ற போது பக்கத்திலேயே பெற்றோர் என்ன செய்வோம், டீ போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதிகாலையில் எழுப்பி விட்டுட்டு பிள்ளைகளை படிக்க சொல்கிறேன். ஆனால் ஜெபத்திற்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் எவ்வளவு தூரம் நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம் என்கிறதுல நம்ம ரொம்ப அவ்வளவு அக்கறை செலுத்துவது கிடையாது. பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாடத்தில் வீக்காக இருந்தால் உடனே டியூஷன் அனுப்புகிறோம். ஆனால் பிள்ளை பைபிளில் கொஞ்சம் வீக்காக இருக்குது, சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலராக அனுப்போம், வசனம் சொல்லி கொடுப்போம், போதகரை கூப்பிட்டு அதுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுன்னா, டேய் இன்னைக்கு லீவு, சர்ச்சுக்கு போடா, ஜெபம் நடக்கும், அதில் பங்கேற்கு. நாமே போகிறது இல்லையே, எப்படி நம்ம பிள்ளைங்க போவோம்? ஆகவே அதுகளுக்கெல்லாம் நாம் ரிஸ்க் எடுப்பது இல்லை. ஆனால் இங்கே பார்க்கிறோம், வழக்கத்தின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே போய் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் எங்க இருக்கிறதே ஒரு சின்ன வீடு, அதில் என்ன எல்லா இடத்துலேருந்து சரி, ஏதோ இடம் இருந்தால் பயன்படுத்துங்க, இடம் இல்லையா இருக்கிற இடத்தை பயன்படுத்துங்க. அது படுக்கை அறையாக இருக்கலாம், அல்லது ஹாலாக இருக்கலாம், கிச்சனாக இருக்கலாம். சமைக்கிற போதே சரிங்களா, எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படிதான் ஒரு மாநாடு நடந்தது. ஊழியக்காரர்கள் நிறைய பேர் கூடி டிஸ்கஸ் பண்ணாங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அது சாத்தியமான்னு. அது நடந்தது ஒரு 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 ஹோட்டலில். அப்போ எல்லாரும் கூடி டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் 24/7 சாத்தியமா? இல்லை, சாத்தியப்படாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் என்ன இருக்குது, வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது. ஜெபம் பண்ணுறதா குடும்பத்தை பார்க்குறதா, அவ இடைவிடாமல்லாம் ஜெபம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இதை கவனித்து கொண்டிருந்த அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண சர்வெண்ட், வேலைக்காரி, அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, டீ, லஞ்ச் இதெல்லாம் கொடுத்த வேலைக்காரி, ஐயா தயவு செய்து நீங்கள் கனவான்கள், படித்தவர்கள், பெரியவங்க, ஆனால் என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது சாத்தியம். ஏனென்றால் உங்களைப் போல நான் ரொம்ப பிஸியான ஆள் கிடையாது. ஆனால் நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன், அதிகாலையில் எழும்புகிறேன், ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்தீரே நன்றி, இந்த நாளிலே என்னை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு மாற்றும்.
ஜெபம் பண்ணுறேன், என்னுடைய வேலைகளை செய்கிறேன், வீட்டில் முடிச்சுட்டு இங்கே நான் வேலைக்கு வர்றேன். வரும்போதும் ஆண்டவரே, இங்கு நான் செய்கிற ஒவ்வொரு பணியிலும் உங்கள் நாமம் மகிமைப்படணும், அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபத்தோடு என்னுடைய வேலையை தொடங்குகிறேன். உங்களுக்கு சிற்றுண்டி பரிமாறுகிறேன். ஆண்டவரே, இந்த உணவை சாப்பிடுகிற மக்களை ஆசீர்வதியும். ஒருவேளை உம்மை பற்றி அறியாதவர்களாக இருந்தால் அவங்க உம்மை ஏற்றுக்கொள்ளணும். ஜெபத்தோடு நான் செய்கிறேன். அடுத்து மதிய உணவு தயார் செய்கிறேன், அப்போதும் ஜெபம்தான். இந்த ரூமை சுத்தப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த அறையை நான் சுத்தப்படுத்துவது போல என்னுடைய உள்ளத்தையும் மாசுகள் எல்லாம் நீக்கி என்னை சுத்தப்படுத்தும் என்று ஜெபிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு அனுபவங்களையும் என்னுடைய ஜெபமாக மாற்றிக்கொள்ளுகிறேன். முடியும் போது வேலை முடிந்து வீட்டுக்கு செல்லுகிறேன். என்னுடைய குடும்பத்தாரை சந்திக்கிறேன். அவர்களோடு தேவன் செய்த நன்மைகளை பேசுகிறேன். குடும்பமாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நித்திரைக்கு செல்லுகிறேன். இப்படித்தானையா? இதில் பாருங்க, இடைவிடாமல் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் தருணங்களிலும் தேவனுக்காக தேவ சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்க முடியும். அதை கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அது உண்மைதானே? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நம்ம பிஸி 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 என்று சொல்லி நம்முடைய காரியங்களிலே ஜெபத்திற்கு முன்னுரிமை கொடாத, ஜெபமில்லையேல் ஜெயமில்லை. காலையில நாம தியானித்த முதல் குறிப்பு தேவனோடு பேசுதல். அதுவும் ஜெபத்தை வலியுறுத்துகிறது. கான்வர்சேஷன் வித் காட், ஃபெல்லோஷிப் வித் காட். ஆதாம் ஏவாள் தேவனோடு கொண்ட அந்த உறவு, அந்த உடன்படிக்கை, அதுதானே ஜெபம். ஜெபிக்கும் போது நாம் தேவனோடு பேசுகிறோம். ஆகவே ஜெபத்தை ஒரு நாளும் அசட்டை செய்ய வேண்டாம். பாருங்க, டைம் இல்லை அநேகருக்கு. ஜெபம் பண்றதுக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. ரொம்ப பிஸியா வேலை செய்யற, டைம் இல்லை, நோ டைம். அருமையானவர்களை, சிந்தித்து பாருங்கள். சார் இருக்கிறாங்க, அவங்களாம் டீச்சராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க. எந்த ஊரில் சார் நீங்கள் வேலை பார்த்தீங்க? திண்டுக்கல் லட்லி ஸ்கூலில். ரொம்ப மதுரை பசுமலை ஸ்கூல் மாதிரி திண்டுக்கல் லட்லி ஸ்கூல், கிறிஸ்டியன் ஸ்கூல். அதில் எத்தனை வருஷமா சார்? 22 வருஷம் இங்கேருந்து திண்டுக்கல் போய் அவங்க வேலை பார்த்து இப்போ இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறான். பிஸியான நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணி இருக்கிறது, ஒவ்வொரு வேலை இருக்கிறது. நாம் யாரும் சும்மா வீட்டில் இல்லை, எல்லாருக்கும் வேலை இருக்கிறது. ஊழியர்களுக்கு ஊழியம் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அதனால தான் ஆதி அப்போஸ்தல சபையிலே இருந்த ஊழியர்கள் சாப்பாட்டுக்கு மக்களை ஒதுக்கிட்டாங்க. 7 பேரை தெரிந்தெடுத்து, எப்பா நீங்க சாப்பாட்டை கவனிங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலையுமே எங்க டைமை நாங்க ஒதுக்கி கொள்ளுகிறோம். நாங்க இதுல தலையிட வேண்டாம். சோ பாருங்க, ஐயோ நேரம் இல்லையே அப்படின்னு சொல்லி பிரஷ் பண்ணாம போறோமா? பல்லு விளக்காம, ஐயோ எனக்கு பல்லு விளக்க நேரம் இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு ஜாபேஸ் போயிருக்கீங்களா? பல்லு விளக்காம லேட் ஆயிருச்சியா ஒரு நாள் எந்திரிக்கிறதுக்கு? ஐயோ ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு பல்லு விளக்கல, பரவாயில்ல போயிடுவோம், போறோமா? இல்லை. அன்னைக்கு லீவே போட வேண்டியது இருந்தாலும் ஒழுங்கா பல்ல விளக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை, குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகித்தான் போவோம். பல்லு விளக்காம போனா என்ன ஆகும்? ஆமா, யானை வரும் முன்னே அதன் ஓசை வரும் பின்னைங்கிற போல, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னைங்கிற போல, நம்ம பேட் ஸ்மெல் எதிர்த்தார் போல வருகிறவர்களை, யாபேஸ் என்ன பிரஷ் பண்ணாம வந்துட்டியான்னு கேட்பாங்க. ஆகையினாலே நாம நேரம் இருக்குது,
சாப்பிடாம என்னைக்காவது போயிருக்கோமா? ஐயோ நேரம் இல்லை, எனக்கு சாப்பிட்றக்கே நேரம் இல்லைங்க. இல்லை, அதை ஃபுல் கட்டு கட்டிட்டு தான், அது என்ன லேட் ஆனாலும் ஃபுல் கட்டு கட்டிட்டு தான் போவோம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றல்ல, செய்யலாம். ஆனால் இதை விட மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஸோ வழக்கம், ஜெபத்தை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம், சீஷர்களை குறித்து பார்த்தோம். இன்னொரு நபர் தானியேல். 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், தானியேலின் புத்தகம் 6:12. மனோர் பிரதர், உங்க பைபிள் எங்க? வீசன கையும் வெறுங்கையுமா அடுத்த வாரமெல்லாம் வந்துடாதீங்க. கையில் பைபிளோட சாக்கு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பல முறை பைபிள் கொடுத்தாச்சு. போன வாரம் கையில் வச்சுருந்தீங்களே ஒரு பழைய பைபிள். 6:12. தானியேல் 6:12. 6:10 அதிகம் 10வது வசனம். சாரி, வாசிங்க. தான், அந்த வார்த்தையை கவனிங்க. தான் முன்பு செய்து வந்தபடியே, வழக்கத்தின்படியே, முறைமையின்படியே, ரொட்டீனா, வழக்கமா தினமும் 3 வேளை அவர் ஜெபம் பண்ணுவார். நம்ம வழக்கம் என்ன? தினமும் 3 வேளை ஃபுல் கெட்டு. சில பேருக்கு 3 நேரம் இல்லை, 5 நேரம் புரிஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காலை சாப்பாட்டுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் இடைப்பட்ட இடைச்செருகள் புரிஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சேர்ந்து ஒரு சில பேருக்கு அந்த ஸ்நாக் அதெல்லாம் கிடையாது. எதுனாலும் சரி வயிறு முட்டை அடிக்கணும். ஸ்நாக்ஸ்னாலும் சரி, இவ்வளவு ஸ்நாக்ஸு, 1/2 கிலோ மிக்சரு, ஒரு கப்பு டீ போதுமே, அதுவே புரிஞ்ச் அப்படிங்கிறான். என்னென்னமோ சரியா? இப்படியெல்லாம் இதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இதை விட மேலானது ஜெபம். ஜெபிக்கிற தேவ மனிதர்கள் ஜெயிக்கிறவர்கள். சரிங்களா? ஆண்டுடைய சமூகத்தில். அதனால தான் அவங்க எல்லாம் ஷைன் பண்ணாங்க. குறைவுகள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது, தடைகள் இருந்தது. இந்த சூசன்னா வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, ஜான் வெஸ்லியுடைய தாயார், 17 பிள்ளைகள். அந்த 17 பிள்ளைகளுக்காகவும் டெய்லி கொஞ்சம் நேரம் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அதனால தான் பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் உலகத்தை கலக்கிறவர்களாக வந்தாங்க. ஒரு பெற்றோருடைய ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். நாம் ஜெபம் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன, சமயம் வாய்க்கிற போது டைம் இருந்தால் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படிங்கிறது போல, எனக்கு டைமே இல்லை. அருமையானவர்களே, ஜெபம் முதலாவது நம்முடைய வழக்கமாக இருக்கட்டும். ஜெபிக்கிறதுக்குன்னு சில குறிப்பிட்ட இடம். இப்போ தானியேலுக்கு எப்படி மேலே மாடியில் போய் பலகணிகள், விண்டோஸ் திறந்திருக்க, எருசலேமை நோக்கி என்ன செய்கிறாரு? தினமும் 3 நேரம் அவர் ஜெபம் பண்ணுறார். தாவீது சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே, காலையிலும் மாலையிலும் மதிய நேரத்திலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அனுபவம். இரண்டாவது, ஜெபத்தோடு நம்ம எதையும் வழக்கமாக கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஜெபத்தோடு தொடர்புடைய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேதம் வாசித்தல். ரீடிங் ஆஃப் காட்ஸ் வேர்டு வாசிக்கலாம். லூக்கா 16:4-16. லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
chapter 4 verse 16. வாசிங்க ஒருத்தர். பாயிண்ட் விட்டுட்டீங்களே. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அதான் முக்கியமானது. வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வேத வாக்கியத்தை வாசிக்க எழுந்து நின்றார். அனுதினமும் ஜெபம், வேத வாசிப்பு, இது ரெண்டும் ரெண்டு கண்களை போன்றது, ஒரு நாணயத்தின் இரு பக்கம் போன்றது. அருமையானவர்களே, ரீடிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட், கேலண்டரில் இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள், போகிற போக்கில் பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே நின்று வாசிச்சுட்டு போகிறது கூடாதுன்றல்ல, செய்யலாம். ஏதோ அவசரமாக போகிறோம், சரி இந்த வசனம் நமக்கு துணையாக இருக்கும். அதுவே ரொட்டீனா இல்லை. ஒருவேளை நமக்கு தாமதம் ஆகிறது என்றால் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஏழியராக எழும்பி மற்ற கடமைகள்லாம் முடிச்சுட்டு வேத வசனம் வாசிப்பதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்க வேண்டும். எல்லாருக்குமே 24 hours தான். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அம்மையார் அவர்களுக்கும் அந்த மணி நேரம்தான், உங்களுக்கும் எனக்கும் அதே நேரம்தான், எல்லா மக்களுக்கும் ஒரே நேரம்தான். ஆனால் ஏன் சிலர் அதை ரொம்ப பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், redeem the time, காலத்தை மீட்டுக் கொள்ளுங்கள். காலம் பொன் போன்றது. டைம் இஸ் precious. நேரம் பாருங்க ஓடிக்கொண்டே இருக்கும். அருமையானது இல்லை. ஆர்வமாக எதையும் நம்ம செய்யும் போது நமக்கு நேரம் போறதே தெரியாது, அப்படித்தானே? ஆர்வமா சில செய்திகள் நம்ம ரொம்ப ஆர்வத்துண்டலா இருந்துச்சுன்னா டைம் போறதே தெரியாது. ஆனால் சில நேரங்களிலே ரொம்ப போரிங்கா நம்ம ஃபீல் பண்றோம். காரணம் என்ன? அதில் நமக்கு ஒரு நாட்டம் இல்லை. அது நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியமாக நாம் அதை எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. வேதவசனம் வாசிக்கும் போது நாம் தேவ சமூகத்தில் அதை வழக்கமாய் நம்ம கொள்ளும். அப்பத்தினால மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்மை பிழைப்பூட்டுகிற வேத வசனங்கள். இந்த வேத வசனம் தேவ சமூகத்தில் நாம் வாசிக்கும் போது நிச்சயமா அது நம்மோடு பேசும். லிட்டரலா அந்த வார்த்தை பேசுகிறதை நாம உணர முடியும். அநேக சாட்சிகளை நம்ம கேள்விப்படுகிறோம். கிடியன்ஸ் ஊழியங்கள்ல இருந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் வார்த்தை பேசக்கூடியது. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற மக்களை சந்தித்து இருக்கிறது, வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்திய வசனத்தை வாசிக்கிறதை வழக்கமாக நாம் கொள்ளும்போது நிச்சயமாய் அதுதான். வேதவசனம் வாசிப்பது பாவத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறது. பாவம் செய்யாதபடிக்கு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். அருமையானவர்களே, வேத வசனத்தை நம்ம வாசித்து அதை நம்முடைய மனதில் வைத்திருக்கும் போது பாவம் நம்மை அணுகுவதில்லை. ஏனென்றால் பாவம் செய்கிற ஒரு சூழ்நிலைமை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அந்த வார்த்தை நம்மளுக்கு அப்படியே நினைப்பூட்டும். ஐயோ, இதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒதுங்க. அருமையானவர்களே,
பாவத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறது மட்டுமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் சாத்தானை ஜெயித்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சத்துருவானவன் பிசாசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வரும்போது அவன் கையாளுகிறது என்ன? வசனங்கள் தான். சரிங்களா? மூன்று சோதனைகளை கொண்டு வருகிறான் பிசாசு, சாத்தான். அந்த மூணுலையும் அவன் பயன்படுத்துகிறது என்னதுதான்? வேத வசனங்கள் தான். வேத வசனங்களாலேயே பிசாசு இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் என்ன செய்கிறான்? சோதனையை கொண்டு வருகிறான். அவன் கொண்டு வருகிற முதலாவது சோதனை என்ன? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். அப்பொழுது சோதனைக்காரர் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஏனென்றால் அங்கே இயேசு சொன்னா எதுவும் நடக்கும், இறைமகன் இயேசு அப்படிங்கிற அந்த வசனத்தை அவன் மேற்கோள் காட்டி சொல்றான். இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே, சொல்லுங்க இதை. அப்போ இயேசு சொல்கிறார், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இட் இஸ் ரிட்டன். ஆண்டவர் திரும்ப அவனுக்கு பதிலடி கொடுக்கிறார். எதை வச்சு? வசனத்தை வச்சு தான். இப்படி எழுதியிருக்குப்பா, நீ சொல்ற இப்படி எழுதியிருக்கிறதே. என்ன ஆண்டவர் சொல்றார், இப்படியே எழுதியிருக்கிறதே. அப்பத்தினால மாத்திரமல்ல ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை. பாருங்க, சாத்தானுக்கு பதிலடி வேத வசனம் தான். சாத்தானை ஜெயிக்க நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டிய ஒரு ஆயுதம் வேத வசனம். Sword of the Spirit, ஆவியின் பட்டயம். பட்டயம் வேத வசனமாகி இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் சாத்தானை மேற்கொள்ள. அந்த சர்வாயுத வர்க்கங்களிலே கலாத்தியர்ல நம்ம எபேசியர் வாசிக்கிறோமே, இந்த ஆர்மர் ஆஃப் காட், அதுல ஆயுதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் தற்காப்பு ஆயுதங்கள். ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பென்னும் தலைச்சீரா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், இதெல்லாம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இதுகளெல்லாம் டிஃபெண்ட் பண்றது, நம்மளை பாதுகாக்கிறது. தாக்குதலின் ஆயுதம் ஒன்றே ஒன்று. அது என்ன தெரியுமா? என்ன உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது? தாக்குறது மற்றதெல்லாம். இப்ப அந்த ஆர்மர் ஆஃப் காட் அது போடுங்க. அந்த பிக்சர் போட சொன்னேன். ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ஹெல்மெட்டு. ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்? தலையை பாதுகாக்க. மார்க்கவசம், பிரஸ்ட் பிளேட், மார்பல அணிந்திருக்கிற அந்த கேடயம் எதுக்கு? பாதுகாக்க, மார்பை பாதுகாக்க. கையில கேடயம், விசுவாசம் என்னும் கேடகம், அது என்ன? பாதுகாக்க, தடுக்கிறதற்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் ரட்சண்ய கீழே பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, செருப்பு, ஷூ, இராணுவ உடை. எதுக்கு அது போடுறோம்? கால்களை பாதுகாக்க, கற்கள் இவைகளெல்லாம். ஸோ இந்த ஆயுதங்கள் அங்கே பாருங்க, அந்த தலைச்சீரா, கேடயம், மார்க்கவசம், இடைக்கச்சை, சத்தியம் என்னும் இடைக்கச்சை என கால்களில் பாதரட்சைகள், இதுகளெல்லாம் நம்மை பாதுகாக்கிற ஆயுதங்கள், தற்காப்பு இல்லையா? எதிரியை தாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன? கையில் வச்சிருக்கிற பட்டயம். Sword of the Spirit, ஆவியின் பட்டயம், பரிசுத்த ஆவி, வேத வசனம். சரிங்களா? அதான் சாத்தானை தாக்கக்கூடியது. இயேசுவின் நாமம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம்,
அவருடைய வார்த்தை அது பிடிக்கும்போது அது அங்கே வெற்றி, ஜெயம். ஆகவே சாத்தானை ஜெயிப்பதற்கு வேத வசனம், இயேசு எப்படி ஒவ்வொரு வசனத்திலேயும் சாத்தான் கொண்டு வந்த ஒவ்வொரு சோதனைகளிலேயும் அவர் வேத வசனத்தை சரியான தக்க பதிலடி கொடுத்தார். அவன் அவரை விட்டு போய்விட்டான். உங்களை விட்டு, என்னை விட்டு சாத்தானுடைய கிரியைகளிலிருந்து நாம விடுதலை பெறுவதற்கு, சாத்தான் அட்டாக் பண்ணுவதற்கு நம்முடைய சுய பலம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல. பிசாசு பிடிச்சவனை விரட்டுறது அவ்வளவு சாதாரண விஷயமும் அல்ல. தேவ மனுஷனாகி தேவ மனுஷர்களாக நாம் இருக்கிற போது, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது அவன் நம்மிடத்தில் வர முடியாது. சகல வல்லமைகளை எதிர்கொள்ள தக்க அப்படிதான் ஆயத்தம் இல்லாத ஒரு மனுஷன், ஊழியக்காரர் என்று சொல்லுகிறவர், மாய்மாலமான ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாராம்? ஸ்மோக் பண்ணுவாராம். இவர் நினைச்சுக்கிட்டாரு நாம செய்யறது சாத்தானுக்கு தெரியாது. இவன் ஏய் சாத்தானே, தலையை பிடிச்சி முடி ஆட்டி போ இவனை விட்டு. ஓய், நான் போறது இருக்கட்டும்யா, உன் ஜிப்பா பாக்கெட்டில் இருக்கிற சுருட்டை எடுத்து வெளியே போடு அப்படின்றான். இவர் ஜிப்பா பாக்கெட்டில் என்ன இருந்திருக்கிறது? சுருட்டு, திருட்டு சுருட்டு நம்ம பையில வச்சுக்கிட்டு பிசாச பிசாஸ் அப்படி சொல்ல முடியும். அருமையானவர்களே, அப்படிதான் ஒருத்தர் பிசாசை உன்னை கட்டுகிறேன், உன்னை கட்டுகிறேன் அது சொல்லிச்சா. யோ, முதல்ல கரண்ட் பில்லை கட்டியா, ஃபீஸ் கட்டைய உருவிடுவாங்க, அந்த குறைய வச்சுவிட்டு நீ இணைய வந்து கட்டுக்கிறேன் கட்டுக்கிறேன், முதல்ல கரண்ட் பில்லை கட்டையா, ஃபீஸ் கட்டைய பிடுங்கிடுவாங்க. அப்படி அநேகருடைய ஃபீஸ் கட்டையை உருவுறதற்கு சாத்தா ரெடியா இருக்கிறான். இடம் கொடுக்குறீங்க அநேகர், சபை மக்கள் அநேகர் இடம் கொடுத்துடுறாங்க, அசட்டையும் அஜாக்கிரதையும். சில நேரத்தில் கர்த்தரே அந்த காரியத்தை செய்வார். பழக்குவிக்கும்படி, யுத்தத்திற்கு நம்மளை பழக்குவிக்கும்படி சில எதிராளிகளை விட்டு வச்சிருப்பார், சில பிரச்சனைகளை விட்டு வச்சிருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் நிர்மூலமாக்க வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை, வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். பைபிள் ரீடிங் அநேகருக்கு அது கசப்பா இருக்கிறது. பைபிள் குவிஸ் வைக்கிறோம், எத்தனையோ காரியங்கள் வைக்கிறோம். ஒரு 2 பேரும் எழுந்து கொஞ்சம் அந்த பைபிள் எக்ஸாம் எழுதுங்கன்னா காது கேளாத மாதிரி பேரை கூப்பிடுறோம், ஓடுறாங்க தாய்மார்கள் 2 பேர். அப்படி என்ன போய் சாதிக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. அருமையானவர்களே, நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், தருணங்களை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த மெடிக்கல் காலேஜ் பிள்ளைங்க 2 பேர் போய் லெவல் 2 எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வேற எந்த அவங்கள கொண்டு போய் விட சொன்னோம். அவங்க கரெக்டாக போய் 1 மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க இல்லை, அவங்களே பார்த்து கொண்டார்கள். பாருங்க, இன்னைக்கு நம்ம 78 கேள்வி கேட்குறோம். எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் உண்டா, எங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் உண்டா, எங்களை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போய் வர ஆள் இருக்கா, எங்கள் கூட யார் வர்றா. ஸோ இப்படி காலங்களில் பிள்ளைகள் நல்ல தைரியமாக இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறான். வேத வசனத்திற்கு நிச்சயமா இதனுடைய காரியங்கள். சரிங்களா? எத்தனை காரியம் பார்த்துருக்கோம்? வழக்கம், ஜபம், வேதவாசம். சில நேரங்களில் என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாதா, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, இதெல்லாம் நான் என்ன செய்யாமலா இருக்கிறேன். கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கிறாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் நம்முடைய தடைகள், நம்முடைய தயக்கங்கள் தான் பிற்காலத்தில் அது அது பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற போது தேவன் அநேகத்திற்கு நீதியாக கர்த்தர் மாற்றுவார். இந்த புல்பீட்டில் யார் யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ, கமிட்டடாக இருக்கிறாங்களோ, கர்த்தர் அவர்களை படிப்படியாக ஆண்டவர் உயர்த்துகிறதை நம்ம
நம்ம கண்ணார காண்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்க வேத வசனமும் ஜெபமும் நமக்கு உதவி செய்கிறது. மூன்றாவதாக, எதை நாம் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், லூக்கா 4:16 ஏற்கனவே நம்ம வாசித்த அதே வசனம் தான். லூக்கா 4:16. ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து, தான் வழக்கத்தின்படியே ஜெபாலயத்திலே, சினகாக் அந்த நாட்களில் யூத ஜெபாலயம், வழக்கத்தின்படியே சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ற உடனே வழக்கமா நமக்கு ஆராதனை ஆலயம் கூடி வருவது. எபிரேயர் 11:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் நானும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருகிறது, சர்ச் ஃபெலோஷிப். எங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சபை கூடி வருதல் அவசியமா? சூரியனுக்கே டார்ச்சா? எங்க அவரே உலகத்தின் ஒளி, அவருக்கு ஒரு வெளிச்சம் தேவையா? அவரே தேவ ஆலயத்தின் மூளைக்கல், அவருக்கு ஆலயம் தேவையா? நமக்கு முன்மாதிரி வைத்து போகும்படியாகத்தாங்க அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் அவருக்கு அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரே பாவங்களை மன்னிக்கிறவர். அதற்கு அவர் ஒருவரே தகுதியானவர். அவர் யாரிடத்திலும் பாவத்தை கன்ஃபஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர். ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. தேவாலயத்திற்கு போகணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிதாவும் அவர் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர் என்னவெல்லாம் கேட்கிறாரோ அதெல்லாம் சக்சஸ், இட் வில் பி கிராண்டட். ஆனால் ஏன் அவர் ஜெபம் செய்தார்? வேத வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார். தேவாலயத்திற்கு வழக்கத்தின்படியே முறைமையின்படியே போனார். உங்களுக்கு எனக்கும் முன்மாதிரியை வைக்க. சபையிலே கடந்து சபையிலே வளர்ந்த அநேகர் இன்றைக்கு சபை கூடி வருதலுக்கு அது அவங்களுக்கு கசப்பா தெரியுது. நீங்க வேணா நல்லா சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை பிராக்டிஸ் கூட பண்ணி பாருங்க. ஒரு வாரம் அல்லது 2 வாரம் ஏதோ சில காரணங்களினால ஆராதனைக்கு வரல, தடைபட்டு போனீர்கள். 3வது வாரம் கிளம்புங்க. அவளால் நிச்சயமா கிளம்ப முடியாது. ஏதாவது ஒரு புது பிரச்சனை ஒன்று வரும். அப்படித்தான் நிறைய பேருக்கு வந்திருக்கிறது. நிறைய பேர். அருமையானவர்களே, சாத்தானுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும்போது அதை அப்படியே அந்த விரிசலை பயன்படுத்தி அது என்ன செய்யணும்? உலகிலேயே ஆரம்பத்திலேயே அதை தேறிய வேண்டும். சபை கூடி வருதல் ஏன்? சபை கூடி வருகிறதுனாலே என்ன லாபம், என்ன நன்மை? பாருங்க, இப்போ இத்தனை பேர் வந்திருக்கிறோம், ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். அல்லேலூயா. பெண்களை நாம் அதிகமான முறை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இனி ஆராதனைகள்லையும் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் அவங்கள பீட் பண்ணிடணும். நடக்குமா? அது சாத்தியமா? சாத்தியமே. அப்படி ஒரு காலம் வரும். ஆனால் மாலை நேரத்திலும் வந்திருக்கிற தாய்மார்களுக்காக ஜெசிகாவெல்லாம் ரொம்ப பாராட்டணும்.
சரியா வந்துடுறாங்க. காலையிலும் மாலையிலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதவன். புத்தி சொல்ல வேண்டும், அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது எவ்வளவு சமீபித்து வருகிறது, அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இணைய லைசையா தாத்தா வந்திருக்கிறாங்க. ரோனியினுடைய அப்பா காலை ஆராதனையில் அவர் நினைச்சிருக்கலாம், காலை ஆராதனைக்கு தான் போயிட்டு வந்துட்டோம்ல, சாயங்காலம் எதுக்குன்னு. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை, சபை கூடி வருதல். ஏனென்றால் தேவாலயத்தின் நன்மை நம்முடைய ஆலயத்தின் பரிபூரணத்தினால் திருப்தியாக்கி வழி நடத்துகிற கர்த்தர். ஆமென். தேவ சமூகத்தில் நாம் செலவிடுகிற ஒவ்வொரு நேரங்களுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் அது மிகுந்த பலன் உள்ளது. ஆகவே பாஸ்டர் இருக்கிறாரோ இல்லையோ, சக விசுவாசிகள் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் அவங்க வர்றாங்களோ இல்லையோ, நான் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற சின்ன சின்ன பொறுப்புகளிலே கொஞ்சம் உண்மையாய் அந்தந்த கடமைகளை செய்ய ஆண்டவர் நமக்கு அனுக்கிறது. அதில் அர்ப்பணம், கமிட்மெண்ட். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான். இந்த சாலிக்கு சமீபத்தில் செப்டம்பர் 10 துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட அவரை குறித்து நியூஸ் பேப்பரில் கேள்விப்படுகிறோம். இதுதாங்க வீர மரணம், சத்தியத்திற்காக இரத்த சாட்சியான மரணம். நேற்று ஒரு 30 பேர் செத்து போனாங்க, அப்படித்தானே? 40 பேரா? குழந்தைகள் உட்படங்க, எல்லாம் கூமுட்டைங்க. அறிவு இல்லையா? குழந்தைகளா போய் ஓட்டு போட போகுது அவனுக்கு. கொஞ்சம் கூட அறிவு வேண்டாமா? இது அவனை குறை சொல்லி, முதல்ல உனக்கு எங்க போச்சு புத்தி? 40 உயிர் போயிருச்சு. இப்போ இங்க அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப வருமா? அற்ப சொற்ப காரணங்களுக்காக கூட்டம் கட்டுக்கடங்காதோ ஒரு விதமான சாத்தான் பாருங்க, அப்படி இந்த வேட்கை வெறி. ஏங்க அவனும் சாதாரண மனுஷன் தானே, 2 கண்ணு, ஒரு வாயு, ஒரு மூக்கு, தலை, 2 கை, 2 கால், அதானங்க. அவன் என்ன ஒரு விசேஷ பிறவியா? இல்லையே. உங்க காசுலையும் நம் மக்கள் காசுல அவன் வாழ்ந்து கொளிக்கிறான் கோடிக்கணக்கான. இப்படிப்பட்ட அடிமுட்டாள்கள் நம்ம நாட்டில் தேசத்தில் ஏழாவது கொஞ்சம் பேர். இந்த மகா கும்பமேளாவில் 2000 பேர் பேர்னு சொல்கிறாங்க. ஆனால் பல ஆயிரம் மக்கள் செத்துருக்காங்க. அவளெல்லாம் ஒட்டு மொத்தமாக அப்படியே புதைச்சிருக்கிறாங்க அந்த யமுனை நதிக்கரையில். என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே, மூட பழக்க வழக்கங்களினாலே சங்காரமாகிறார்கள். ஆண்டவர் சொல்ற, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை காணப்படும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான். இப்போ பாருங்க, இன்றைக்கு செய்தி என்னன்னா, அமெரிக்க தேசத்தில் இந்த சாலிக்கு என்கிற இந்த தேவ மனுஷனுடைய முகத்தை வர்ற அடுத்த வருஷம் அமெரிக்க நாணயங்கள், காயின்ஸ், அதில் அவங்க அவருடைய முகத்தை நாணயத்தில் பொறிக்க போகிறாங்களாம். அமெரிக்க தேசத்தின் நாணயம், காயின்ஸ். இப்போ நம்ம இந்திய தேசத்தில் காயின் இருக்கு இல்லையா, நம்ம மகாத்மா காந்தியை தானே இப்போ ரூபா நோட்டுகள் எல்லாம் போட்டிருக்கிறோம். அது மாதிரி பாருங்க, அது எவ்வளோ பெரிய கௌரவம். டொனால்ட் ட்ரம்ப்புனுடைய படம் இல்லைங்க காயின்ல. ஆனால் ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்காக உயிர் விட்ட தேவ மனுஷன் சாட்சி பாருங்க. அவருடைய முகம் பதித்த, உருவம் பொறித்த காயினை வெளியிடுவதற்கு சட்டம் ஏற்றி இருக்கிறார்களா? என்ன அருமையானவர்களே, சபை கூடி வருதல், அதை விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருதல்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் இல்லைங்க.
என்னுடைய பிரசங்கம் மட்டுமல்ல என்னுடைய ஊழியம். அநேகர் நினைக்கிறார்கள், இவர் என்ன ஞாயிற்றுக்கிழமை மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறாரு, அதுதான் அவருடைய ஊழியம். இல்லைங்க, டெய்லி அனுதினமும் குடும்பங்களை போய் சந்திக்கிறோம், வியாதியஸ்தர்களை சந்திக்கிறோம். இந்த வர தடைப்பட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொருவரையோடும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அவருடைய காரியங்களை அறிகிறோம். பிரபாகர், அவங்களுடைய ஒய்ஃப் ஜாக்குலின், நம்ம இம்மானுவேல், லில்லி, ரங்கன் போன வெள்ளிக்கிழமை எங்களோடு வந்தார், ஜெபம் பண்ணார். பிரபா பாஸ்கர் பிரதருக்காக, ஜெயராஜ் சாருக்காக ரோட வந்து எல்லாம் ஜெபமெல்லாம் பண்ணுறோம். அருமையானவர்களே, சந்திக்கிறோம். சபைக்கே வராத மக்கள், அவர்களுக்காகவும் சந்திக்கிறோம், தொடர்பு கொள்ளுகிறோம். அதாங்க ஊழியம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு காணிக்கைகள் எல்லாம், அது மட்டுமல்ல ஊழியம். மற்ற இடை நேரங்களில் சொல்லப்போனால் ஒவ்வொரு நாளும் நான் பிரசங்கம் செய்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில், ஏதாவது ஒரு கூடுகையில், ஆமென், அது உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ எதுவாக இருந்தாலும் அநேக அழைப்புகளை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன். என்னுடைய வர இயலாமையை, என்னென்றால் என்னுடைய ஸ்கெடியூல், கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், தருணங்க, இது என்னை மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல. காட்ஸ் கிரேஸ் பிரிவிலேஜ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடுத்த 2020 வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படி இந்த வருஷம் 2025 ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு, இயர் ஆஃப் பிளாசம் அண்ட் ஸ்ப்ரெட் அவுட், மலர்ந்து படரும் ஆண்டு என்று கர்த்தர் இந்த வருஷத்தை கொடுத்தாரோ, அதே போல 2026 ஆண்டுக்கும் தேவன் இதே போன்ற அந்த 2 தலைப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதன்படியே ஆண்டவர் நம்மளை நடத்துவார். தேவன் அற்புதமான கிரியைகளை செய்வார். சபை கூடி வருதலை எத்தனை பார்த்திருக்கிறோம்? 3. டீ வந்துருச்சா? சரி, அப்போ ஒரு பாயிண்ட்டை பார்த்துருவோமா? டீ என்ன பிரதர்? ஸ்டீஃபன் சுண்டல் கொண்டு வந்திருப்பார். வெறும் சுண்டல்னா நமக்கு செட் சேர்த்து கொள்ளுவோம். ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். புக் ஆஃப் ரூத் சாப்டர் 4 verse 7. யாராவது ஒரு ரூத் வாசிங்க இந்த வசனத்தை. ரேச்சல் ஆகிய ரூத், ஸ்டெல்லாவாகிய ரூத், சார், இந்த இடத்துல ஒரு வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. அது என்ன வழக்கம் என்றால், ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு, கன்ஃபர்மேஷன், உறுதிப்படுத்துவதற்கு, உடன்படுவதற்கு அடையாளமாய் வழக்கமா ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்கள். என்னன்னு சொன்னா, இப்போ நானும் ஜாபேஸ் வாயா, ஜாபேஸ்க்கும் எங்க 2 பேருக்கும் ஒரு உடன்பாடு, ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னா, அதை உறுதியாய் கடைபிடிப்பதற்கு நாங்கள் செய்கிற அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய வழக்கம் என்னவென்றால், இப்போ 2 பேரும் செருப்பு போடலை, ஆனால் அந்த வழக்கம் என்னவென்றால், என்னுடைய செப்பலை நான் போடுறேன், அதுபோல்
ஜாபேஸும் அவருடைய செப்பலை போடுறாரு. நான் அவர் செப்பலை சைஸு வேறு மாதிரியாக இருந்தாலும் அவர் செப்பலை நான் போடுவேன். ஒருவருக்கொருவர் செப்பலை செருப்பை மாற்றிக்கொள்ளுவது அந்த காலத்திலே செய்யப்பட்ட ஒரு வழக்கம். அது எதற்கு என்றால், இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் பாருங்க இந்த உடன்படிக்கை, சரியா? நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா இந்த அக்ரிமெண்ட்டு, அதில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், பாதியில் விட்டுறக்கூடாது, சரியா? நீங்களும் நானும் தேவனோடு ஞானஸ்தானத்தில், கணவன் மனைவி திருமணத்தில் செருப்பை மாற்றாட்டினாலும் பைபிளை மாற்றி நாம் ஒரு உடன்படிக்கை செய்தோம். ஞாபகம் இருக்குதா? சுஜீவன் ஞாபகம் இருக்குதா? சானோ சிஸ்டர் ஞாபகம் இருக்குதா? சரிங்களா? அந்த உடன்படிக்கையிலே என்னவா இருக்கணும்? மரண பரியந்தம், மரண பரியந்தம், மரணம் நம்மை பிரிக்கிற வரையில நம்ம உறுதியா இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களையும் அதை வழக்கமாக்கி கொள்ளணும். தேங்க்யூ. வழக்கமாக்கி கொள்ளணும். உறுதிக்கு அடையாளமாய அதை வழக்கமாக்கி கொள்ளணும். எதை எடுத்தாலும் அந்த அந்த காரியத்தை செய்து நிறைவேற்றணும். நம்மிடத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் அதை முழுசா நிறைவேற்றணும். என்ன வந்தாலும், என்ன தடை வந்தாலும் அதுல நம்ம பாதியில விட்டுட்டு போயிடக்கூடாது. சாக்கு போக்குகளுக்கு அங்கே இடமில்லை. நம்ம சந்திரமூர்த்தி எக்ஸ்ஆர்மி இருக்கிறார். இராணுவத்தில் கட்டுப்பாடுகள், விதிமுறைகள், அந்த பயிற்சி ட்ரைனிங் பீரியட், காலையில் அந்த பரேடு, கடும் குளிராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அவங்க செய்கிற கடுமையான உடற்பயிற்சிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதெல்லாம் செய்து கட்டளை, ஆர்டர், கமாண்டு, கமாண்டிங் ஆபீசர் அவர் கொடுக்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியணும். இப்போ மார்ச் பாஸ் லெஃப்ட் ரைட் போட்டு இப்படி போறாங்க பாருங்க. இந்த இந்திய பாகிஸ்தான் வாகா பார்டர்ல கெத்து காட்டுவாங்க பாத்தீங்களா? ராணுவ வீரர்கள், இந்தியர்கள் ஒரு பக்கம், பாகிஸ்தானியர்கள் ஒரு பக்கம். அவங்க நடந்து போறதும் காலை தூக்குறதும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப உத்வேகமா இருக்கும், சரிங்களா? அதுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மார்ச் பாஸ்ட் இப்படி பண்ணி போறீங்க, ஒரு பள்ளம் அல்லது ஒரு நடக்க முடியாத ஒரு பாதை வருகிறது. ஆனால் கமாண்டிங் ஆபீசர் அவர் சொல்லிட்டார், மார்ச் பண்ணி போங்கன்னு. லெஃப்ட் ரைட் போட்டு போறீங்க. அந்த இடம் வரும்போது என்ன செய்வீங்க? பக்கத்தில் நின்று அந்த உப்பு முள்ளா இருக்குது அல்லது சகதியா இருக்குது, ஒரு படுகுழியா இருக்குது, இவங்க உடனே நிப்பாட்டிட்டு அப்படியே நம்மளாலாம் போக முடியல, கம்முன்னு நிற்போம். நிற்க மாட்டான். என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க? நிற்கிற இடத்துலையே தலைவனுடைய கட்டளை, மார்ச் பாஸ், லெஃப்ட் ரைட்டு அப்படி போட்டுக்கிட்டே தாங்க இருக்கணும், அடுத்த தலைவனுடைய கட்டளை வர்றது வரைக்கும். பிரதர், உங்களை நம்பித்தான் ஆராதனை, நீங்கள் தான் இனி ஆராதனை நடத்தணும், கழட்டிட்டு போயிடக்கூடாது. இப்படி ஒருவேளை உடனே பாஸ்டர் இவர் டேனியல் பிரதரை மனசில் வச்சு சொல், அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு விஷயம் என்னவா இருந்தாலும் நான் இல்லாட்டி என்ன அவங்க பார்த்துக்குவேன், அது அல்ல. இப்போ பிரின்ஸ் பிரதர் இல்லை, கீபோர்டு போடுவதற்கு ஆளே இல்லை, அப்படி சொல்ல முடியல. கர்த்தர் ஒருத்தர் போயிட்டா ஆண்டவர் ஒருத்தர் ஏற்படுத்துவார், அதுவல்ல பிரச்சனை. ஆனா நீ சொன்ன இடத்திலிருந்து அந்த உறுதியிலே உண்மையோடு முத்தமத்தோடும் கொடுத்த பொறுப்புல அதை உண்மையாய் செயலா இருக்கிறோமா? செல்வராஜையாவை கையெடுத்து கும்பிடணும், பாராட்டணும். ஆரம்பத்தில் ஒரு நாள் சொன்னோம், ஐயா பஸ் சர்வீஸில் கொஞ்சம் வர்றகிறவுல சிரித்த முகத்தோடு வரவேறுங்க. அதை இன்னைக்கு உண்மையாக செய்கிறார். ஆராதிப்போம்னு எழுந்திரிச்ச உடனே வந்துடுவார், அது வரைக்குமாவது அவர் செய்கிறார்.
2வது ஆராதனைக்கு ஒருவர் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனால் இன்னும் அதற்கு ஆட்கள் ஆயத்தமாக இல்லை. சொன்ன வேலை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கேட்லின் எட்லின் வந்தாங்க பார்த்தீங்களா, திருச்சியிலேருந்து. இந்த பிள்ளைகள் ஆரம்பத்தில் அவங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது, சின்ன பிள்ளைகள் அந்த பேபி அந்த சைஸில் இருக்கிற போது சொன்னேன், பிள்ளைகள் முன்னால் வந்து உட்காரணும்னு. அவங்க போன முறை ஒரு தடவை வந்தாங்க. அவங்க வந்து முன்னால் உட்கார்றாங்க. அத்தனை வருஷம் கழித்து வந்தாலும் முன்னால். ஏன்னா அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க, அதனால கொஞ்சம் பின்னால் இருந்தாங்க. அப்படியா? சரி சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். என்ன சொல்ல வருகிறேன்னா, உறுதிக்கு அடையாளமாய் அதை வழக்கமா இருக்கணும். ரொட்டீன் சொல்லுவாங்களே, எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதியா, எனக்கு மற்றவங்களுக்கு துரோகம் பண்றது எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது. அப்படி ஒரு திட விசுவாசம், திட நம்பிக்கை, உறுதி சரியான நேரத்திற்கு வருகிறதில்ல. கர்த்தர் எனக்கு கொடுத்த கடமைகளிலே, பொறுப்புகளிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் இப்படி பின்பற்றும் போது பாருங்க, உண்மையா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு தேசமே, இதுவரைக்கும் யாராவது சார்லி கிர்க்க பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்படி ஒரு ஆளு, என்ன கிற்கு ஒய்ஃபு எரிக்கா, ஆனால் கேள்விப்படவே இல்லை. அவருக்கு எத்தனை பிள்ளைகள் ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ பாருங்க, அவருடைய தியாக மரணம் இன்னைக்கு இந்த மனுஷனை உலகம் முழுவதும் பேசக்கூடும். அவ்வளோ பெரிய ரிவைவலுக்கு காரணமான இந்த மனுஷன், அவர் செய்த அரும்பெரும் செயல் என்ன? சத்தியத்திற்காக உண்மையாக நின்றார். அவர் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம் தானே பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த வயசு பாஸ்டர், அப்படி தான் இருப்பாங்க, பொம்பளை பிள்ளைகளை கூட கூட்டிகிட்டு போகிறதுல என்ன தப்பு இப்படின்னு உலகத்தோடு ஒத்து போகிற மக்கள் காம்ப்ரமைஸ், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லு. இதெல்லாம் நம்ம விசுவாசிகளுங்க. நான் வேற யாரை பற்றி சொல்ல எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நம்ம விசுவாசிகளை பற்றி தான் சொல்றேன். பாசம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் இந்த காலேஜ் பசங்களுடைய காரியங்கள். பாச இப்படிதான் இருப்பாங்க, இப்படித்தான் இருப்பாங்க, இளவட்டம் வயசு. பின்னால ஒரு நாள் வந்து என் மகனுக்காக ஜெபம் பண்ணு, என் மகளுக்காக ஜெபம் பண்ணு. அருமையானவர்களே, எடுத்த காரியத்தில் உறுதி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த மாலை வேளையில் வழக்கமாக நாங்கள் செய்ய வேண்டிய இந்த காரியங்கள், பேசிக்கா வேத வாசிப்பு, ஜெபம், சபை கூடி வருதல். கர்த்தாவே, ஒரு விஷயத்தை உறுதியோடு செய்தல். கர்த்தர் தேவ பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உடன்படிக்கையில நாங்கள் உறுதியாக இருக்க, என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்லுவேன், எனது நேசர் அகல ஆழ உயரமா எவ்வளவாய் அன்பு கூர்ந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைகளிலே உதவியாக இருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஜெய் தாமஸ் ஸ்டெல்லா அவர்களை கிடியன்ஸ் மினிஸ்ட்ரியிலையும் கர்த்தர் அவர்களை நீர் பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணும். சார்லி கிர்க் தேவ மனுஷன் தியாகமான அவருடைய அர்ப்பணிப்பினால இன்றைக்கு தேசம், அமெரிக்க தேசம் அவரை கொண்டாடுகிறது. ஆயிரமான வாலிபர்கள் உம்மண்டையில திரும்புகிறார்களே. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எங்களுக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கட்டளையிடுவீர். மாலை ஆராதனையில் பங்கேற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதி. புதன்கிழமையிலிருந்து புதிய மாதம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் வார்த்தையின்படி ஆசீர்வதி. உடைய பாதுகாப்பு இருக்கு. சுகவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்றோம். கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தி நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆத்மாவே கத்து. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.